எக்ஸாம் படிக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். நேற்று இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ஒரு ஷார்ட்ஸ்ல ஒரு மேத்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தோம், ஆப்டிடியூடு. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து மொத்தமாக அந்த வீடியோவை 2 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருந்தாங்க. ஆனால் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவங்க ரொம்ப குறைவான பேர் தான், 1000க்கும் குறைவான நபர்கள் தான். அது சரியான நபர்கள், சரியான ஆன்சர் பண்ண நபர்கள் வந்து ரொம்ப குறைவு. ஸோ இது என்ன கொஸ்டின் பார்த்துடலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின், அதனால அந்த கொஸ்டின் நம்ம போட்டிருந்தோம். கொஸ்டின் என்னன்னா, 5 சிலந்திகள் 5 நிமிடத்தில் 5 ஈக்களை உண்ணும் எனில் 100 சிலந்திகள் 100 நிமிடத்தில் எத்தனை ஈக்களை உண்ணும்? இதுதான் கொஸ்டின். ஸோ இதை நம்ம படிச்சோன்னா நிறைய பேர் 5 கமெண்ட் பண்ணுறீங்க. 5 சிலந்திகள் 5 நிமிடத்தில் 5 ஈக்களை உண்ணும்னா 100 நிமிடத்தில் 100 சிலந்திகள் 100 ஈக்களை உண்ணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 1 ஈக்களை உண்ணும் போட்டிருந்தாங்க, 5 ஈக்களை உண்ணும்னு ஆன்சர் போட்டிருந்தாங்க. பட் ஆன்சர் என்னன்னா, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 5 சிலந்திகள் 5 நிமிடத்தில் 5 ஈக்களை உண்ணும். ஃபர்ஸ்ட், அதாவது 5 சிலந்திகள் 5 நிமிடத்தில் 5 ஈக்களை உண்ணும் அப்படின்னா ஒரு சிலந்திக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு பார்க்கணும். 5 நிமிடத்தில் 5 சிலந்திகள் 5 ஈக்களை உண்ணுது. அப்ப ஒரு சிலந்தி 5 நிமிடத்தில் ஒரு ஈ உண்ணும். இது ஈக்கள் வச்சுக்கோங்க, இது சிலந்தின்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்களும் உங்க நண்பரும் 2 பேரும் பரோட்டா கடைக்கு போறீங்க அப்படின்னா, ஆளுக்கு 2 பரோட்டா சாப்பிட்றீங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் டைம் எடுக்கும். அதாவது அவருக்கும் 1/2 மணி நேரம் ஆகும், உங்களுக்கும் 1/2 மணி நேரம் ஆகும். கொஸ்டின் என்னன்னா, 2 நபர்கள் நீங்களும் உங்க நண்பர்களும் சேர்ந்து 4 பரோட்டாவை 1/2 மணி நேரத்தில் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதா? 2 பேருக்கும் 1/2 மணி நேரம்னா அது 1 மணி நேரம் ஆகாது. 2 பேரும் சாப்பிட்றீங்க சைமல்டேனியஸ்லி. ஸோ 1/2 மணி நேரம் தான் ஆகும். அந்த மாதிரி 5 சிலந்திகளும் சைமல்டேனியஸ்லி 5 நிமிஷத்துல 5 ஈ சாப்பிடுது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சிலந்தி ஒரு ஈ சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். புரியுதா? அப்போ ஒரு சிலந்தி 100 நிமிஷத்துல எவ்வளவு ஈக்களை சாப்பிடும்? 5 அப்படியே டிவைட் பண்ணா முடிஞ்சுது. 20 ஈக்களை சாப்பிடும். ஒரு சிலந்தி 100 நிமிஷத்துல 20 ஈக்களை சாப்பிடும். சரியா? இப்போ 100 சிலந்திகள் சாப்பிட்றதுக்கு, அதாவது 100 சிலந்திகள் 100 நிமிஷத்துல எவ்வளவு ஈக்களை சாப்பிடும்? ஒரு சிலந்தி 100 நிமிஷத்துல 20 ஈக்களை சாப்பிடும் அப்படின்னா 100 × 20 2000. ஸோ இது புரியலன்னா நம்ம ஃபார்முலா ஆட்கள் நாட்கள் ஃபார்முலா வச்சு போடலாம். அதாவது நம்ம ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஆட்கள் நாட்கள் செய்த வேலை, ஒர்க். இப்படிதான் ஃபார்முலா போடலாம். இதே இந்த பக்கம் அதே தான் இருக்கும். ஆட்கள் நாட்கள் செய்த வேலை, இப்படி வச்சு நம்ம ஃபார்முலா போடுவோம். இப்போ இந்த ஆட்களுக்கு பதிலாக சிலந்தி வச்சுக்கோங்க. சிலந்தி. நாட்களுக்கு பதிலாக நிமிஷம், மினிட்ஸ் தான் நம்ம கணக்கில் கொடுத்துருக்காங்க, நிமிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. வேலைக்கு பதிலாக ஈக்கள், ஏன்னா ஈக்களை தான் அது சாப்பிடுது, அதனால ஈக்கள் வச்சுக்கோங்க. இப்போ கணக்கு போடலாமா? இந்த பக்கம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 சிலந்திகள் 5 நிமிடத்தில் 5 ஈக்களை உண்ணுமெனில் 100 சிலந்திகள் 100 நிமிடத்தில் எத்தனை ஈக்களை உண்ணும்? அவ்வளோதாங்க. இது அடிச்சு போட்டால் ஆன்சர். 5 5 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கிருந்து அப்படியே அடிக்கலாமா? 4 5 20 5 100. 100 × 20 2000. எக்ஸ் இங்கே வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2000. இதுதான் ஆன்சர். அதாவது 100 சிலந்திகள் 100 நிமிடத்தில் 2000 ஈக்களை உண்ணும். இதுதான் ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு புரியலனாலும் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. ஆல் தி பெஸ்ட்.